வணக்கம், நமஸ்காரம். இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் திருவாரூர். பிறந்தாலே முக்தி தரும் தலம் திருவாரூர். பல பாடல்கள் பெற்றது, நால்வரால் பாடல் பெற்ற திருக்கோயில். ரொம்ப பெரிய திருக்கோயில், கமலாலயம் திருக்குளம் அப்படின்னு பல விசேஷங்கள் கொண்டது இந்த திருக்கோயில். தேர் அப்படின்னாலே ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர், ஆழித்தேர் அப்படின்னு நமது முசுகுந்த சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன் இவங்கெல்லாம் திருவாரூரை ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இது கோபுரத்தை தாண்டி உள்ளே நுழைந்தோன்னா இருக்கிற சன்னதியும் அதை சுற்றியுள்ள மண்டபங்களும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தூண்கள் எல்லாம் வச்சு மண்டபம் பாதியிலே நிற்குது. அது என்ன காரணம்னு தெரியல. தேவ ஆசிரிய மண்டபம் தான் இப்போ பார்க்குறோம். தேவ ஆசிரிய மண்டபம் அந்த பார்க்குறது. நேராக நம்ம போனோம் அப்படின்னா கோயிலுக்குள்ளே நுழைகிறோம். கிழக்கு வாசல் கோபுரமாக உள்ளே நுழைவது. இப்போது அதுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். விநாயகரையும் முருகனையும் தரிசித்தவாறு நாம் உள்ளே நுழைகிறோம். கொடிமரம் நமக்கு தெரிகிறது. இந்த என்ட்ரன்ஸ்லேயே நுழைவாயிலே லெஃப்ட் சைடில் இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான 63 நாயன்மார்கள். வாழ்க்கை வரலாறு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவதற்கு விரண்மிண்ட நாயனார், அதனால தான் அவரை வாயிலே வச்சிருக்கிறாங்க. நுழைவாயிலேயே அவருக்கு ஒரு சிலை உண்டு. இப்போ நம்ம உள்ளே நுழைந்து பார்ப்பது இந்த கொடிமரம். இந்த கோயிலில் 4 கொடிமரம் என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அதில் முதல் கொடிமரத்தான் இப்போ நம்ம பார்க்குறோம். கோயிலை சுற்றி உள்ளே நுழையிறப்பெல்லாம் அற்புதமாக மெயின்டைன் பண்ணி சுத்தமாக வச்சுருந்தாங்க. 63 நாயன்மார்கள் எவ்வாறு துணி வைத்து அவர்களுக்கு வஸ்திரம் போட்டு மாலை போட்டெல்லாம் சிறப்பாக விளக்கெல்லாம் ஏற்றி, அதே போல் உள்ளே இருக்கிற சில அற்புதமான ஓவியங்கள், பெயிண்டிங்ஸ் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணின இயற்கை மூலிகை வைத்து பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அற்புதமாக இருந்தது. இன்னும் சிறப்பாக மெயின்டைன் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை பார்க்கும்போது அந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு பக்கத்துலேயும் நிறைய பெயிண்டிங் இருக்குது. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதை மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதனால் இதை எடுக்க முடிஞ்சுது. இந்த தேவாசிரிய மண்டபத்துக்கு உள்ளே போகவும் முடியாது நம்மளால். இந்த திருக்கோயிலை பற்றி பேசுகிறோன்னா எங்கே ஆரம்பிக்கிறது எங்கே முடிகிறது அப்படின்னு தெரியாத மாதிரியான விசேஷங்கள் நிறைந்தது. சுந்தரமூர்த்தி நாயனார், பறவை நாச்சியார், அவருக்காக சிவன் தூது போகிறாரு திருவாரூரில். திருவாரூர் மண், அதனால தான் சொன்னாங்க திருவாரூர் பிறந்தால் முக்தி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்க்குறோம்னா அசலேஸ்வரர் சுவாமி, அசலேஸ்வரர் மண்டபத்துக்கு சுவாமிக்கு எதிர்த்தா போல இருக்கிற அந்த நந்தீஸ்வரர் பகவான் தான். பிரதோஷ நாட்களில் அந்த நந்திக்கு தான் விசேஷமாக அபிஷேகம் பண்ணுவாங்க. செருத்துணை நாயனார், தண்டி அடிகள் இவங்கெல்லாம் இந்த திருக்கோயிலில் நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இந்த 2 பேரையும் நம்ம மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். நிறைய பேர் இந்த திருக்கோயிலுக்கு பண்ணி ஒவ்வொரு ராஜாக்களும், பல்லவர்களிலிருந்து சேர, சோழர், பாண்டியர்கள், சாளுக்கியர்கள் அப்படின்னு விஜயநகர மன்னர்கள் அப்படின்னு நாட்டிய அஞ்சலி மண்டபம் தான் நம்ம பார்க்குறது. இதில் எப்போதுமே நாட்டியங்கள் நடந்தால் சிறப்பாக இருக்கும். அந்த காலத்தில் நாட்டியங்கள் எல்லாம் ஆடி அதற்கென்று ஒரு குலம் இருந்தது. அந்த ஜாதி தான் தேவ அடியார் அப்படின்னு சொல்லிட்டு, தேவ அடியார் குலம். இந்த நாட்டியங்கள் எல்லாம் ஆடி என்டர்டெயின் பண்ணுவது, இறைவனோடு சேர்ந்து பக்தியுடன் சேர்ந்து பர்கிஷ் வர்ஷிப் அப்படின்றாங்களே அந்த மாதிரி செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு அனைத்தையும் தெய்வத்துக்கு அர்ப்பித்தார்கள். அதி அற்புதமாக இருக்கும் இத்திருக்கோயிலில். அந்த காலத்திலிருந்து நிறைய முனிவர்கள் வந்து இங்கே சிவலிங்கு பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டிருக்கிறாங்க. இப்போ பார்க்குறது சுந்தரர் நந்தவனத்துக்கு பக்கத்தில் ஸ்தல விருட்சம். ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு மரம் இருக்கும், கோயிலுக்கு உகந்த மரம் அப்படின்னு ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த விதத்தில் இந்த கோயிலில் திருவாரூருக்கு தல விருட்சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிகப்பு பாதிரி. இப்போ பார்க்குறது அந்த ஸ்தல விருட்சம் தான். அதை தாண்டிட்டு வரும்போதே அங்கே இருந்த சிவலிங்கம் மேலே சூரிய பகவானே நேராக தனது கதிர்கள் மூலமாக வழிபடுற மாதிரி எனக்கு தோணிச்சுது. நேராக சூரியவனுடைய கதிர்கள் அந்த லிங்கம் மேல் விழுகிறது மாதிரி காலையில் நான் போயிருந்தப்போ அதையும் உங்களுக்கு பதிவிடுகிறேன். எவ்வாறெல்லாம் நமது முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சிவலிங்கம் மேல் சூரிய கதிர்கள் விழுகிற மாதிரி. இப்போ பார்க்குறது அண்ணாமலையார் சன்னதி. அந்த அண்ணாமலையார் சன்னதிக்கு பக்கத்தில் பார்க்குறது விசேஷமான சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படின்னா அஜாப நடனம். தியாகராஜர் கோவிலில் மூலாதாரம் என்பதன் விளக்கம்,
அஜாப நடனத்தின் விளக்கம் இதெல்லாம் இந்த மண்டபத்தில் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. இதை பற்றி காஞ்சி மகா சுவாமிகளும் சொல்கிறாங்க. அஜாப நடனம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை மனசில் தியானிக்கிறது தான் ஆக்சுவலி சொல்லலாம் அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, மூச்சு காற்று எவ்வாறு போய் வருமோ அந்த மாதிரி இறைவனுடைய நடனம் இருக்கும் அப்படின்னு சொல்லி, அதனால தான் அந்த திருவாரூர் தியாகராஜருடைய நடனமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது எப்படி மக்கள் சேவை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களுக்கு. அதே போல் இப்போ அருங்காட்சியகம் மண்டபம் மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மண்டபத்துக்கு மேலே இருக்கிற ஓவியங்கள் முசுகுந்த சக்கரவர்த்தியிலேருந்து ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கிற அற்புதமான கோவில்கள் வரலாற்று செய்திகள் எல்லாம் அந்த பெயிண்டிங்லேயே அந்த காலத்தில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. இது மேற்கு கோபுரம் நம்ம பார்க்குறது அதி அற்புதமாக இருக்குது. இந்த கோவில்கள் நமக்கு மன்னர்கள் அந்த காலத்திலிருந்து சோழர்கள் முக்கியமாக, ஏன்னா இது ஒரு தலைநகராக இருந்திருக்கிறது திருவாரூர். மனுநீதி சோழன் ஆட்சி பண்ணும்போது இதுதான் தலைநகர். இப்போ நம்ம பார்க்குற மேற்கு கமலாலயம் குளத்துக்கு பக்கத்திலேயே காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த திருக்குளம் தமிழ்நாட்டிலேயே பெரிய குளம், கமலாலய குளம், கடல் மாதிரி இருக்குது. யார் கட்டினாங்க அப்படின்னா நமக்காக 63 நாயன்மார்கள் இருக்க தண்டி அடிகள். அவருக்கு பார்வை கிடையாது. சிந்தித்து பாருங்க, பார்வை இல்லாத தண்டி அடிகள் குச்சி வச்சு கயிற்றை வச்சு மண்ணெடுத்து வெளியில் போட்டு நமக்காக இறைவனுக்காக ஒரு சேவை பண்ணுறாரு. அற்புதமானது. இப்போ நம்ம பார்க்குறது மாற்றுரைத்த விநாயகர். சுந்தரர் மணிமுத்தாரில் தங்கத்தை போட்டுட்டு பரவனாச்சியாருக்கு இங்கே வந்து குளத்தில் தேடினார். அதனால தான் இப்போ கூட சொல்கிறது ஆற்றுல போட்டுட்டு குளத்தில் தேடுற அப்படின்னா, அந்த தங்கத்து நிஜமான தங்கம்ன்ற ப்ரூஃப் எவிடன்ஸ் கொடுத்தவர் தான் இந்த பிள்ளையார். அதனால தான் இவருக்கு மாற்றுரைத்த பிள்ளையார் அப்படின்னு பேர். கண்டிப்பாக தரிசிக்க வேண்டியது. இதெல்லாமே எங்கள் இதிலேயே பண்ணியிருக்கிறாங்க, சிற்பம் பொம்மைகளாக பண்ணியிருக்கிறாங்க. காட்சி கொடுத்தாரும் இந்த மாற்றுரைத்த விநாயகரும் மேற்கு கோபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஸோ அந்த மேற்கு கோபுரம் தாண்டி நம்ம வரும்போது பக்கத்துலேயே பசு மடம் அதி அற்புதமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அருமையாக நிறைய பசுக்கள் இருந்தது. அதுக்கெல்லாம் மின் விசிறியெல்லாம் போட்டு ஃபேன்லாம் போட்டு அந்த பசுக்களை பார்ப்பதற்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஒரு தீர்த்தம் பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப விசேஷமானது. இத்திருக்கோயிலில் நிறைய தீர்த்தம் இருக்குது. அதில் ஒன்று விஸ்வாமித்திர தீர்த்தம். விஸ்வாமித்திரரே இதை உருவாக்கியிருக்கலாம்னு தோணுது. இப்போ நம்ம பார்க்குறது சோமாசி மாரநாயனாருடைய யாகத்திற்கு சிவன் எவ்வாறு வந்தார் அப்படின்னா, பறை அடித்து கொண்டும் கல்குடத்தை தலையில் வைத்தவாறு பார்வதி தேவரே வர்றாங்க. நாய்கள் வேதங்களாக வருகின்றன. இப்போ பார்க்குற அதுதான் சோமாசி மாரநாயனாருடைய யாகத்தில் சுந்தரை நண்பராக்கி சோமாசி மாரநாயனார் இறைவனே வந்து அவிர்வாகம் தனது யாகத்தில் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதற்காக பறையடித்து ஒரு வேஷத்தில் வர்றார். அதை பார்த்துட்டு அந்தணர்கள் ஓடி போயிடுறாங்க. ஆனால் சோமாசி மாரநாயனார் அவிர்வாகம் கொடுத்து மகிழ்ச்சி அடைகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், ஜாதி அப்படின்னு கீழ் ஜாதி அப்படின்னு மேல் ஜாதின்னு எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒரு தொழில் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ பார்க்குறது வடக்கு கோபுரம். இந்த திருக்கோயிலில், இந்த கோயிலில் 9 ராஜகோபுரங்கள் இருக்குது, 80 விமானம் இருக்குது, 12 உயர மதில்கள் உண்டு, 13 மண்டபங்கள் உண்டு, 15 தீர்த்த கிணறுகள் உண்டு, 3 தோட்டங்கள் உண்டு, நந்தவனம் அதாவது, அப்புறம் 3 பிரகாரம் என பிரம்மாண்டமான கட்டமைப்பாகும் இத்திருக்கோயில். 24 உட்கோவில்களையும் 365 சிவலிங்கங்களையும் 86 விநாயகர் சிலையும் கொண்ட திருத்தலம். அதை தான் பார்க்குறோம், எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள். இத்திருக்கோயிலில் 2 சிவன் உண்டு. வான்மீகநாதர் என்றும் தியாகராஜர் என்றும் அழைக்கப்படுகிறாங்க. அம்பாளுக்கு பேர் கமலாம்பிகை என்றும் அல்லியம் பூங்கோதை என்றும் நீலோத்பலாம்பாள் என்றும் பல பேரில் அழைக்கிறாங்க. ஞான சக்தியாக இந்த அம்மாள் இருக்கிறாங்க. இந்த கோயிலில் தான் நான் இதுவரைக்கும் 4 கொடிமரங்கள் கொண்ட கோயிலை நான் பார்த்துருக்கிறேன். 4 கொடிமரங்கள் பார்க்கிறேன். அம்பாள், அசலேஸ்வரர், இப்போ பார்க்குறது இதுக்கு முன்னாடி இருக்கிற கொடிமரம். 4 கொடிமரங்கள். வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் 4 கொடிமரங்கள் இருந்தால் சொல்லுங்கள், இதில் பதிவு பண்ணுங்கள். வேறு எங்கேயாவது 4 கொடிமரங்கள் கொண்ட கோவில். அப்புறம் இந்த திருக்கோயிலில் ரொம்ப விசேஷம், நவக்கிரகங்கள் ஒரே நேர்கோட்டில் இருந்து இறைவனை வழிபடுவதால் இங்கு சர்வ தோஷ பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன. அதே மாதிரி யம சண்டீஸ்வரர் ஒருத்தர் இருக்கிறார் இங்கே, அவரை வழிபடுவதனால் நமக்கு எந்த யம பயமும் வராது. ஸோ சர்வ தோஷ நிவர்த்தி ஸ்தலமாகவும் யம பயம் நீங்குவமாகவும் பிறந்தால் முக்தி தரும் திருவாரூரும் அதி அற்புதமாக பெரிய கோயில், கோயிலுக்கெல்லாம் பெரிய கோயிலாக இருக்கும் இறைவனை வழிபட்டு நாம் வாழ்வில் முக்தி நிலையை அடைவோம். ஓம் நம சிவாய.